CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்னும் ஒரு வாரத்தில் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்ற தகவல் வெளியான நிலையில் இதற்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான CAB சட்டமானதற்கு முழுமுதற் காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததான் என்றும், தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று கூறினார். மேலும் மத நல்லிணக்கத்துக்கு எதிரான பாஜக அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உறுதியாக சொல்கிறேன் என்றும் தமிழ்நாட்டினுள் CAA கால் வைக்க விட மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது, CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. CAA சட்டத்தால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எங்கள் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதை ஏற்கனவே எங்களது ஆட்சியின் போது சட்டமன்றத்திலேயே நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் மதவாத நாடக எதிர்ப்பு ஒன்றையே அரசியல் மூலதனமாக்கி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டு, ஆட்சியில் இல்லாத போது எதிர்ப்பு என்று சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்து வருகிறது திமுக. கோவை கலவரத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்து இஸ்லாமியர்களின் முதுகில் குத்திய திமுகவிற்கு எங்களை நோக்கி கை நீட்ட எந்த அருகதையும் இல்லை. சிறுபான்மை மக்களை பாதிக்கும் NIA, UAPA சட்டங்களை எல்லாம் ஆதரித்துவிட்டு வெறும் அறிக்கைகளிலும் மேடை பேச்சுகளிலும் மட்டும் பாஜக எதிர்ப்பை காட்டிவிட்டு மறுபுறம் பொன்னாடை பொருத்தி சாமரம் வீசி வரவேற்பு அளித்துவிட்டு சிறுபான்மை மக்களின் காவலனாக வேஷம் போடும் திமுகவின் நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் சிறுபான்மையின மக்களின் பக்கம் அரணாக நின்று இன்றும் அடக்குமுறை சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.